எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலை சீவரத்துக்கு சீப்பு வேணும், வாழ்க்கைன்னா ஒரு வைப்பு வேணும். ஒரு வைப்புக்குள்ள போயிட்டு வருவாங்க. எனக்கு பத்தல, அந்த தாய் கிழவியை கூப்பிடுங்கடா. அப்படிதான் என்ன கிழவிங்களா சேர்ந்து இந்த குத்து குத்துதுங்க. டேய் அவன் செத்துட்டான்டா. எளவுக்கு உண்டான மரியாதையே போச்சே. எப்ப சாமான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கே. குளவி கொட்டுறதை விட ஏதாவது கிளவி உங்க வீட்டு கதவை தட்டினிச்சு வச்சுங்க, அதுதான் வெரி டேஞ்சர். அதுவும் முக்கியமா கிளவியும் பேச விட்டுறாதீங்க. முதலாளி பயந்து போய் வைக்க போற ஒழிச்சுவா நீதான் நடி. ஆமா, இவன் அதான் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஆப்போசிட் இங்க இருந்து ஆரம்பிச்சிடும். 4 வருஷத்துல 4 புள்ள பத்து கொடுத்தவன் நானா நீயா? எங்க மாமன் இருந்த வேகத்துக்கு 8 புள்ள 10 பிடி வெட்டி கஞ்சி சத்த சிரிக்கி. என்ன கருமண்டா இது? ஃபர்ஸ்ட் நைட்னா என்ன? மாப்பிள வந்து பொண்ணை வாந்தி எடுக்க வைக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பூ வச்சுட்டு போனா மாப்பிள மோந்து பார்த்து மாப்பிள எல்லாம் உடனே வாந்தி எடுப்பாரு. கர்ம என்ன இப்படி நாறுது? அந்த ஹனுமானே வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த இயர்லி மார்னிங் வெட்டிங்ல என்ன ஒரு சொதப்பல் நடக்கும் தெரியுமா? ఇంత టాలెంటెడ్ ఉన్నావు. రియల్లీ a god gifted child. வேலை சொல்லியே கொல்றாங்க. செத்த நேரம் தூங்குனாதான் நம்ம கல்யாணத்தையே நடத்த முடியுங்கிற லெவலுக்கு பொண்ணு மாப்பிளை போட்டு கொடுமைப்படுத்துறது. Bloody sweet. தலைவா, அது bloody sweet கிடையாது தலைவா, bloody lipstick. அது வந்து கெமிக்கல். bloody rascal. போட்டோ ஷூட்டால பண்றீங்க நீங்க. ஏதாவது நீங்க டான்ஸ் ஷூட் பண்ணணும்னா காலையில போயிட்டு வந்து ஷூட் பண்ணுங்க. காலையில போறதே ஷூட் பண்ணா அப்படி இருக்கும் பாருங்க. பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஹலோ, அந்த நம்பரை இது பண்ணி போன் அடிக்கிறாங்களா? ஆமாங்க. கொஞ்சம் லெஃப்ட் போனீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிடுவோம். கொஞ்சம் லெஃப்ட் போகணுமா? கால் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட் போகணுமா? மச்சான், இந்த கம்பி உடைஞ்சு 2 பேர் கீழே விழுந்தோம்னா என்ன ஆகும்? நெகட்டிவா பேசுறது மாதிரி இந்த லிஃப்ட் கரண்ட் கீழே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏ மச்சான், இந்த மால்ல எவனாச்சும் பாம் வச்சா என்ன ஆகும்? மச்சான், போற வழியில நம்மள லாரி அடிச்சு தூக்குனா என்ன ஆகும்? அதே மாதிரிதான் நண்பர்களே, எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாவே பேசுவாங்க. இது பசங்க கேங்ல இருந்தாலும் சரி, பொண்ணுங்க கேங்ல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆட்களை அடிச்சே கொள்வது மிக்க நல்லது உங்க சந்ததிக்கு. சொல்லிவிட்டா அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச இந்த கால இப்படி சொருவிட்டு உட்கார்ந்தீங்களே, எனக்கு உட்கார்ந்த மாதிரியே இருக்காது. ஆமாங்க, இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி இருக்க வேண்டிய பெல்விஸ் இப்படி இழுத்தாங்க. சோ இந்த இடுப்பு மேலேயும் இந்த இடுப்பு கீழேயும் இறங்கிடும். இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஓவர் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். அந்த பேக் பெயின்லாம் அட்டகாசமா வரும். இது என்னங்க பிரமாதம்? இத விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கே. உங்க பட்டக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயாட்டிக் நர்வ் உடம்புல இருக்கிறதா சாமி பொறுமை வெச்சுக்கோங்க. இப்படி இந்த இழுத்தா அந்த நரம்பு ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும். பட்டக்ஸ்ல வலி வர ஆரம்பிச்சுங்க. அந்த முட்டில ரெண்டா பிரியும். ஒன்னு இந்த பக்கம், ஒன்னு இந்த பக்கம். இந்த பக்கம் போற நர்வ்ல இந்த பக்கம் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலை இந்த வெயிட்ட இந்த கால் மேல போட்டு உட்காரீங்களே, இங்க தாங்க இன்னொரு நர்வ் பாஸ் ஆகும். இந்த நரம்பு அழுத்தத்துக்கு போய்டுங்க. அப்புறம் கட்ட விரலையும் பாதத்திலயும் விரலையும் மறுத்து போற மாதிரி குத்துற மாதிரி இழுக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் வீக்கா அப்புறம் நடைய மாறிடும். இந்த உட்காரதுல இவ்ளோ இருக்கா அப்படின்னு கேட்டா கால் விரல்லாம் மறுத்து போகுது, கால்லாம் அப்பப்ப மறுத்து போகுது அப்படின்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு எதுக்கு மறுத்து போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிளாஸ்டிக் சேர், சோஃபா, ஏன் ரோலிங் சேரை கூட விடாம நீங்க எடுத்து சொல்லிக்கிறீங்க. கீழே போட்டு
நான் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்து உட்கார்றேன். சரி. கால் எடுத்து சொறி வைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இத அனுப்புங்க. தெரிஞ்சுக்கிட்டோம். For more updates follow the full set of clarity kit. ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பிரஷர் செக் பண்ணுங்க. ரொம்ப கோவப்படுறீங்க நீங்க. நல்ல விஷயத்த பொறுமையா சொன்னா என்னவா? கதவை உடைக்கிறாப்புல பையன். ஏன் பொண்ணு தூக்குறாங்களா? நாடோடிகள் போ 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 போ. குய்யால ஆனா சமத்துல உனக்கு சிங்கத்துன் குகைக்குள்ளே வந்து அதன் பிடரியை பிடித்து தொங்கவா பாய்க்கிறா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு தூக்குற நீனே வேற லெவல்யா நீ. நம்மளும் லவ் பண்ணியிருந்தா ஏதாவது சம்பவம் பண்ணிருக்கலாம். எங்க நம்ம படிக்கிறதுக்கே டைம் இல்லாம போயிட்டு. எங்கெங்க பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. புடிங்கிருப்ப போட. வாழ்ந்தா என் தலைவன் ஜானி பாய் மாதிரி வாழணுயா, இல்லன்னா நாக்க புடிங்கிட்டு சாவணியா. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. தலைவனை முன்னாடி குரோம்ல தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராமே கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேல அப்படிதான் இருக்கு. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும். வரண்டா சின்னசாமி. சரிடா. நீங்களும் உங்க லவ்வரும் லாங்ல ஏதோ டிரைவ் போறீங்க. சரி. திடீர்னு உங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்டா உங்களுக்கு தான் கால் வருது. எனக்கு தான் கால் வருது. ஓகே. அப்ப வந்து லவ் அங்கிட்டே கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்டு செத்து போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவீங்களா? எல்லாமே திகிலாவே விசாரிப்பா போட்டிருக்கேன். இல்ல அப்படி இல்ல. இப்ப அடிபடுறது யாருன்னு ஒரு இது இருக்குல்ல. ஃப்ரெண்டு வந்து எல்லாருமே ஃப்ரெண்டு தான். இப்ப இவனும் ஃப்ரெண்டு தான். இப்ப இவெல்லாம் அடிச்சு விழுந்து கிடந்தான்னா நம்ம வேலையை நம்ம கேரி பண்ணிட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அவனை அடிச்சு கிடந்தாலும் சேம் கண்டிஷன் தான். நமக்கு க்ளோஸ் ஆன ஒவ்வொரு ஒரு யூஸ்ஃபுல் ஒன்னு யூஸ்ஃபுல் இருந்தா அவங்கள வச்சுக்கலாம். இவங்களாம் அன்வான்டட் பாய்ஸ் தேவையில்லை. ஸோ பூமிக்கு பாரம் தான், செத்து போலாம். பசங்க தான் எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாத்துவாங்க நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில என்ன இவ்வளவு காண்ட்ல இருக்கீங்க? ஸோ பூமிக்கு பாரம் தான், செத்து போலாம். உள்ள இவ்ளோ காண்டு வச்சின்னு எப்படி கூட நீ சிரிச்சினே சுத்துற? நீங்க தினமும் குளிக்கிற பர்சனா? ஆமா. இந்த தப்ப பண்ணாதீங்க. என்னடா தினமும் குளிக்க வேணாம்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தினமும் குளிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஒரு சில நல்ல பாக்டீரியாஸ் வந்துட்டு அழிஞ்சு போயிடுமா. சோ இது மூலியமா வெளிய இருந்து வர கெட்ட பாக்டீரியாஸ் நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட இத வேற ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் எல்லாம் நார்மலாவே இப்படிதாங்க குளிப்பான். நானும் குளிக்கத்தானே போறேன். எப்படி? இங்க பாரு. சப்பனே முருகா. அடிவேலா. இந்த உடம்பு ஓ உடம்புடா. வருது. கமான். சரசு ராரா. வந்துட்டு சார்பட்டா பரம்பரை. ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? சங்க சக்கரம் போல மனசு சுத்துற வேளை நிக்கமாலுக்கு நவா தோ பார்வான துணித்து வக்குது மேகம். யாருப்பது? போகுது சோகம் நீ வா. கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ. இருந்த இருக்கலாம் இனிமேலே கொக்கரக்கோ. இவங்க அம்மா மைண்ட் வாய்ஸ். ஹாஸ்டல்ல என் பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கா. இந்த ஒத்த ரோசா என்னன்னா 10 ரோசாவை கூட்டிக்கிட்டு கொக்கர பாட்டுக்கு டான்ஸ். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. ஸ்வேதா, நான் சரண் பேசுறேன். ஸ்வேதா, ஆக்சுவலி நான் இங்க இப்போ வந்து விஆர் ஆண்ட இருக்கேன் சும்மா. சரி. அப்போ திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஃபீல் வருது தனியா இருக்கும்போது. ஓ, என்ன ஃபீலிங்? பாத்துக்கினே இருப்பேனா, அதனால எப்படியோ ஒரு ஃபீல். அது எப்படி சொல்றது, எங்க பார்த்தாலும் நீயே தெரியுற. அப்படியே இந்த சூர்யா படத்துலாம் தெரியுற மாதிரி. அதான் இப்போ வந்து போலியோ வருது. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்கப்பா. நேர்ல சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனா இப்போ இத சொல்லிட்டு ஐ லவ் யூ.
நான் அதிர்ச்சி ஆயிட்டியா திடீர்னு சொன்னோன்னே? லைட் அப்படிதான் இருக்கா? அட்டா பாவிகளா, செத்த நேரத்துக்குள்ள மைக்க தூக்கிட்டு ஒரு பிராங்குங்கிற பேர்ல காதுல சேர்த்து வச்சுட்டாங்கல. வாழ்க வாழ்க. நம்ம ஃப்ரெண்டோட அப்பா எப்படி இருப்பாருனா, ஏதாவது பேசிங்கப்பா. அவன் தான் எதுவும் பேச மாட்டேன்றான். அப்ப நீ பேச தயாரா தான் இருக்க. இப்ப நம்ம அப்பா எப்படி இருப்பாருனா, ஹாய் கிருஷ்ணா. வாதிவியா பத்தாதுன்னு இன்னும் நிறைய திட்டுக்கள்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு. நாய் கருமுன மாதிரி முடி வெட்டுறாங்க. அப்புறம் வந்து எவனுக்கு எச்சு துப்ப தெரியல. ஒரு ஆஃபீஸ் போனால் அவர் ஷூ எப்படி கழட்டி விடணும்னு தெரியல. எவனுக்குமே பேனா பிடிச்சி எழுத தெரியல. ஒரு பேப்பர் படிச்சாக்க அதனால அழகாக மடிச்சு வைக்க தெரியல. தான் பொத்தி படுக்கிற பெட்ஷீட்டை அழகாக மடிச்சு வைக்க தெரியல. கரெக்ட் தான். இவங்க போகிற அறகுற நாய். இவங்களுக்கு நான் பூமரா தான் தெரியும். நான் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேன். நான் ஜப்பான்காரன். ஜப்பானில் பிறந்திருக்க வேண்டிய தெரியாமல் தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். உனக்கெல்லாம் என்ன வக்கு இருக்குன்னு நீ பேசுற? கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு மீசை முறிட்டு திரியிற. இங்க பாருப்பா, நீ நல்லா திங்கிற, தின்னு உடம்பு ஏத்தி வச்சிருக்க. ஆனா உனக்குன்னு சுய புத்தி கிடையாது. உண்மையை சொன்னா குத்துதா, வலிக்குதா? உன்னால வெளியே போய் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியுமாடா? பழமாடு மாதிரி இருந்துகிட்டு பேச்சப்பாரு, தின்னு உடம்ப தான் வளர்த்து வச்சிருக்க, அறிவை வளர்க்கல. நம்மளுக்கு இந்த சகிப்புத்தன்மையே நம்ம அப்பாக்களால தான் வந்திருக்குன்னா பாத்துக்குங்களேன். எது சொன்னாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு. சரி அதை விடுங்க. இப்ப ஜிம்முக்கு போனாங்க ஃபர்ஸ்ட் நாள் என் ஃப்ரெண்டு. வந்தோடனே வேற WWE Championship. போடுறா யாரு சொல்றது? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இவர் வாழும் லெஜெண்டா வாழ்ந்தாரு. கோபே ஒன்னதான் சொல்ற. கோபே அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோவை இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.